உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ஐப்பசி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஐப்பசி மாதத்துடைய சிறப்புகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம். ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாதத்தில் வரக்கூடிய அருமையான பண்டிகை அப்படின்றது தீபாவளி. அந்த தீபாவளி அன்று காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளித்து 6 மணிக்கு முன்னாடி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் புத்தாடை அணிந்து பலகாரம் உண்டு உங்களுடைய தெய்வ வழிபாடு, அது என்ன வேணால் இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், எந்த தெய்வத்தை வேணால் வழிபாடு பண்ணி நீங்கள் அந்த நாளை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது ஒளியை கொடுக்கக்கூடிய, வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மாறிடும். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, துலா ராசியில் சூரிய பகவான் வராரு, அங்கே நீச்சமாகிறார். அது சனி உச்சமடையக்கூடிய ராசி, அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி. அதனால தான் தீபாவளி கொண்டாடுறோம். அன்றைக்கி தீபங்களால் உங்கள் வீட்டை ஏற்றி வாழ்க்கையில் எல்லா விதமான ஒளியும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அது செய்து கொள்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமியை நமகன்னு சொல்லி முடிஞ்சால் தாமிர மலர்னால் அர்ச்சனை பண்ணலாம். ஒரு 108 வாட்டி அர்ச்சனை பண்ணுங்கள். இல்லை மல்லிகைப்பூனால் அர்ச்சனை பண்ணிங்க, தூபம் தீபம் காட்டுங்க. முடிஞ்சால் ஒரு பால் பாயசமோ சக்கரை பொங்கலோ வச்சு நைவேத்தியம் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம இப்போ 12 ராசி என்பவர்களுக்கு ஐப்பசி மாத பலன்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஐப்பசி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்ப ராசிக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தில் செவ்வாயுடைய பயிற்சி இந்த மாதம். இது ஒன்று போதும். ஏன்னா இந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா 10ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு தொழிலை செய்யக்கூடிய, ஒரு கர்மத்தை செய்யக்கூடிய, ஒரு வேலையை செய்யக்கூடிய, ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அப்போ இந்த மாதம் வரும்போது என்ன ஆகும்னா, அது முக்கியமாக செவ்வாய் பயிற்சி இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் ஒரு சேஞ்ச் வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு யாராவது ஃபோன் பண்ணி இந்த வேலைக்கு போங்க, இந்த இடத்துல வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் சில பேர் நீங்களாகவே யோசிச்சு நம்ம ஏன் வெளியூர் போய் வேலை தேடினா என்ன, ஏன் மெட்ராஸ் போனால் என்ன, கோயம்புத்தூர் போனால் என்ன, ஏன் பெங்களூர் போனால் என்ன அப்படின்ற சிந்தனைகள் உங்களுக்கு வரும். சில பேர் வெளிநாடு போய் வேலை தேடினா என்ன அப்படின்ற எண்ணங்கள் வரும். அதற்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம். பாருங்கள், உங்கள் ராசியிலே ராகு இருக்கார். குழப்பங்கள் நிறைய இருக்க தான் செய்யும். குழப்பத்தெல்லாம் ஓரம் வைங்க, சில முயற்சிகளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி. அதே போல் இந்த ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும், வெளியூர் சம்பந்தமான விஷயங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் ஒரு வேறு ஸ்டேட் போய் வேலை பார்க்கணும், வேறு கண்ட்ரி போய் வேலை பார்க்கணும், தைரியமாக அதை சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்கள், ஜெயிச்சிருவீங்க. அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க, அங்கேயே நான் பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கேன் சார், வேலை போயிடுச்சு சார், பிஸ்னஸ் நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன், பிஸ்னஸ் நஷ்டமாயிடுச்சு சார் இப்போ 5 வருஷமா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இடம் மாற்றம் செய்து கொள்வது சிறப்பு. அங்கேயே வேறு ஸ்டேட்டு வேறு கண்ட்ரி மாறினீங்க அப்படின்னா சூப்பராக லைஃப்பில் ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இல்லை சார் அவ்வளோலாம் மாற முடியாது சார் அப்படின்னா அங்கே ஒரு வீடு இடம் மாறுவது சிறப்பு. அதை பண்ணிட்டீங்கன்னா லைஃப் சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. அதே போல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் எங்கே சார் வெற்றி வருது, ஒன்றுமே வரமாட்டேங்குது சார், பிஸ்னஸே இல்லை சார், முதல் மாதிரிலாம் இல்லை சார், இப்போலாம் முதல்லாம் காம்படிஷன் கம்மியாக இருந்து இப்போ பயங்கர காம்படிஷன் ஆகிடுச்சு சார், பிஸ்னஸில் ஜெயிக்கவே முடியல, அதை நீங்களும் நினச்சிக்கிறீங்க. அப்போ அந்த காம்படிஷன் ஜெயிப்பீங்கன்னா இந்த மாதம் ஜெயிப்பீங்க. செவ்வாய் அங்கே ஆட்சி வலுப்பெற்று இருக்க போகிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்கள் கஸ்டமர் லிஸ்ட்டை எடுத்து நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பண்ணக்கூடிய பிஸ்னஸாக இருந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. நான் இது மாதிரிலாம் பண்ணுறோம், ஏன் இந்த இப்போ ஆர்டர் கொடுக்குறதில்ல, ஏன் நான் கொடுத்த கொட்டேஷனுக்கு எனக்கு ஆர்டர் கொடுக்கல, நீங்கள் அது மாதிரி பேசுங்க. அந்த மாதிரி பேசினாவே உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். இல்லை சார் அது மாதிரி பண்ணுற பிஸ்னஸ்லாம் இல்லைனா மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். அது முக்கியமாக ராகு ராசியில் பயணிக்கும் போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது, ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் கொடுக்கறது, இன்ஸ்டாகிராமில் ஆட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, தொழிலில் ஒரு மிகப்பெரிய
ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிறைய பண வரவுகள் வரும். அதன் மூலமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதில் ஒரே விஷயம் என்னென்னா, கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கறனால கோபம் நிறைய வரும். உங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகள் எல்லாத்துக்குமே காரணம் வீட்டில் இருக்கவங்கள தான் டார்ச்சர் பண்ணுவீங்க. ஆண்களாக இருந்தால் பெண்களை டார்ச்சர் பண்ணுவீங்க, பெண்களாக இருந்தால் ஆண்களை டார்ச்சர் பண்ணுவீங்க. அப்போ எப்படி இருக்கும் லைஃபு? எல்லாமே ஒரு போராட்டம் மாறும். அதை மட்டும் செய்யாதீங்க. வேலையில் பிரச்சனையாக அங்கேயே அதை கழட்டி வச்சுட்டு வாங்க. பிஸ்னஸில் ஏதாவது நஷ்டமாக அங்கேயே அதை ஓரம் வச்சுட்டு வாங்க. வீட்டில் தேவையில்லாத உங்களுக்கு கோபத்தை காமிச்சிங்க அப்படின்னா கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் வரும். குழந்தைங்கக்கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் எந்த பிரச்சனையும் வராது. கணவன் மனைவி உறவில் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஏற்கனவே பிரச்சனை போயிட்டுருக்கு சார், ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் தகராறு போயிட்டுருக்கு, அதை பெருசாக்காதீங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. இந்த ஒரு மாதம் அப்படியே விடுங்க, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். தேவையில்லாமல் நான் உடனே போய் என் பிரச்சனையை தீர்த்துருவேன், நான் உடனே அவங்ககிட்ட போய் பேச போகிறேன், அவங்ககிட்ட போய் சண்டை போட போகிறேன், எப்படி அவங்க சொல்லலாம், எப்படி அதை செய்யலாம்னீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வாசல் தான் போய் நிற்பீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இந்த மாதம் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். இடம் விற்கல, வீடு விற்கல, ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான இஷ்யூஸ் இருக்குது, அதெல்லாம் செட்டில் ஆகும். அந்த கோர்ட்டு கேஸு தகராறு எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அது பேச்சுவார்த்தையில் முடியலாம், இல்லை ஏதாவது உங்களுக்கு சாதாரணமாக உங்களுக்கு பலன் வரலாம், தீர்ப்பு வரலாம், இல்லை ஒரு இடம் விற்று அதன் மூலமாக பணம் உங்களுடைய பிரச்சனையை குறைக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதே போல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வீடு வண்டி வாகனம் வாங்கணுன்ற ஒரு எண்ணங்கள் வரும். அது நெருக்கடியான காலகட்டத்தில் கூட யோசிப்பீங்க, நம்ம ஒரு வீடு வச்சுருந்தோம், விற்றுட்டோம், வாங்கணும் கண்டிப்பாக. நம்ம இது வரைக்கும் ஒரு இடம் கூட வாங்கலையே, வாழ்க்கையில் நம்ம என்ன சேர்த்து வைக்க போகிறோம், நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன சேர்த்து வச்சோன்ற உங்களுடைய சிந்தனைகள் என்ன பண்ணணும்னா ஒரு இடத்த வாங்க வைக்கும், வீடை வாங்க வைக்கும். சரி, அதெல்லாம் கூட வாங்க முடியாது நம்மளால், ஒரு நகையாவது வாங்கலாம், இருக்கிற நகையே அதுமாதிரி பேங்க்கில் வச்சுட்டோம், அதை திருப்பலாம், அதை சேமிப்பு ஏற்படுத்தலாம், ஏதாவது ஒரு பாலிசி போடலாம், ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் போடலாம், ஏதாவது ஒரு டெபாசிட் பண்ணலாம், எஃப்டி பண்ணலான்ற சிந்தனைகள் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ரைட் ட்ராக்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை உடனே ஆரம்பிச்சிருங்க. ஐப்பசி மாதத்தில் ஒரு 100 ரூபா கூட போடுங்க, தப்பு இல்லை. மாதம் எஃப்டி போடுங்க. 100 ரூபா கூட ஏதாவது சீட்டுக்கிட்டு போட முடியாமல் பாருங்கள். அதெல்லாமே கிடைக்கக்கூடிய அதுலேருந்து ஒரு ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கண்டிப்பாக அமையப்போகிறது.